500 இதே வேலை இப்படி போட வழியா 500 வேணுமா 500 தொப்பை காசாங்க இருக்கு நன்னாரி பயல சீட்டி மரத்துக்கு ஒரு உருவம் வேணா வாங்க எல்லாரும் வாங்க வேமா வாங்க பாம்பு வச்சுட்டா பெரிய பரமசிவன் நீ வாங்க மறுபடியும் உள்ள தூக்கி போட்டுருவானோ வள்ளுவர் கோட்டை டிக்கெட் கொடுங்க வள்ளுவர் கோட்டம் டிக்கெட் டிக்கெட் பெருசு அவர் ஏற்கனவே எடுத்துட்டாருங்க எடுத்துட்டாரா யோ இப்பதானே வந்து எல்லாரும் டிக்கெட்டே போடுறேன் எனக்கு மேல 7 கண்டக்டர் வந்து டிக்கெட் போடுங்க ஏங்க டிக்கெட் எடுத்துட்டாருங்க இதே டிக்கெட் எடுத்தா அப்ப காட்டு ஏங்க எங்க அப்பா தாங்க அவரு எடுத்தாரல எனக்கு தெரியாதா ஒப்பனா இருந்தாலும் டிக்கெட் எடுத்து எனக்கு தெரியாதுல்ல ஏங்க எடுத்துட்டாருன்னு சொல்றேன்ல அட போடா நன்னாரி பெருசு என்ன மூக்குல பஞ்சு இருக்கு அதான் சொன்னேன்ல ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டாருன்னு எந்த டிக்கெட்டியா சொல்ற செத்துட்டாருங்க செத்துட்டாளா ஏண்டா பொறுத்தையானா இவள வண்டியில வச்சிருந்த நீ என்ன என்ன கப்பல டிக்கெட் எடுக்காம போலாம் பாக்கீங்களா உட்கார் பேசிட்டு இருக்கல உட்காருயா இந்திரா பெத்த அப்படி அடக்கம் இல்லாம நீ உட்கார வச்சு கொண்டாரு நியாயமா அது இங்க பாரு காலம் போற வேகத்துல ஆத்தா செத்தாலும் அப்ப செத்தாலும் அப்படி அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும் அள்ளி போறதுக்கு எவன் காசு வச்சிருக்கான் அடே பெத்த உள்ள இப்படி இல்லாம சொல்றது பெத்தான் செத்தான் விடியா என்ன புறப்பட்ட என்ன பண்ண சொல்ற பாடி எடுத்துட்டு போ தாடி எடுக்கவே காசு இல்ல பாடி எடுத்து என்ன பண்றது அடே அடே உன்னை கையெடுத்து கும்பிரண்டா எப்படியாவது கொண்டு போறா இல்ல எல்லா வேலையும் இறங்கி வாங்கி வெறும் வண்டி தான் போகும் 3000 பணத்தை கொடு 3000 எதுக்குடா என்னையா கேனத்தனமா பேசிட்டு இருக்க பாடியை இறக்கணும் கால் டாக்ஸில ஏத்தணும் வீட்டுக்கு கொண்டு போகணும் பாடையை கட்டணும் பந்தல போடணும் 3ஆம் நாள் பால் ஊத்தணும் 7ஆம் நாள் பயிர வைக்கணும் 16ஆம் நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சோராக்கி போடணும் இதுக்கெல்லாம் உங்க அப்பா நான் காசு தருவான் சரி அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டே இருக்கியா குப்பை தொட்டில டேய் சந்தேகப்பட்டு போலீஸுக்கு தாயி என்ன உள்ள வச்சு நொங்க எடுத்துருவாங்கப்பா அது நான் என்ன பண்றது டேய் உன்னை கையெடுத்து கும்பிரண்டா தயவு பண்ணி கொண்டு போடா என் சம்பள காசு கூட ஒரு 500 இருக்கு அதை வேணா நீ எடுத்துக்கலாம் சரி சரி கொடு யோ வாயா போ போலாமா இந்த வண்டியில 5 தான் தெரிச்சு வாங்க அடுத்த வண்டிக்கு போலாம் டேட்டா ஒண்ணு கொடுக்க வேண்டியதானே எவ்வளவு நேரம் மூச்சு அடைக்கிறது என் பிள்ளை யாருக்கிட்டயோ இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னதில்ல ஏமா வாயா நல்ல ஆமணி பஸ்ஸா போடி அட பாவிகளா இது வரைக்கும் முள்ள மாதிரியா பாத்திருக்கேன் முடிச்சு வைக்க பாத்திருக்கேன் இது ரொம்ப புதுசா உள்ளடா இருக்கு திணிச்சா சம்பாதிக்கிறாங்க ஐயா உட்காந்து யோசிப்பாங்களோ எப்படி எல்லாம் பில்ல போட்டு போறாங்க என்னங்க இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு அப்பா டிரைவரே இப்படி மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது கண்டக்டர் டிரைவர்ட்ட சொல்லி கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்லுதே எந்த ஊரியா நீ கஞ்சம்பட்டி இங்க எங்க வந்த என் குழந்தைய சடங்குக்கு வந்திருக்கோம் இது யாரு என் பொண்டாட்டி கொஞ்சம் அனுப்புறியா என்கிட்ட இல்லையா அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன் வண்டி ஸ்லோவா போறதுக்கும் என் பொண்டாட்டி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம் அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்கார்ல போல பாத்துருவோம் டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தா ஐயா கிளம்பிட்டால என்ன வண்டி இப்படி வேகமா போகுது நீதான வேகமா போற நயன்தாரா இங்க வந்துடல இங்க வந்து உட்காரு நன்னாரி ஐயோ நயன்தாரா சீக்கிரம் வந்துரு ஆத்தாயா வா சீக்கிரம் வா மெதுவா போக சொல்லியா ஆஹா நயன்தாரா, செவனே சீக்கிரம் தானா வந்துரு, போனா சீக்கிரம் வந்துரு. அவனை வெறி பிடிக்க வச்சுட்டாங்களே சுலபா போய் அந்த பிள்ளை இங்க வந்துருச்சு ஐயோ அப்பா என்னங்க இந்த டிரைவர் நான் போய் பக்கத்துல உட்கார்ந்தா இந்த ஓட்டுறா அதானே ஐயோ. ஏப்பா வேகமா போற வண்டி எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கா ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டியை வெட்டி கொல்ல பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க இனிமேல் வேகமா போக சொல்லுவியா வேணாப்பா கடைசி வரை இப்படியே ஊட்டிட்டு போட்டும்பா